மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளும் திமுகவின் தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளது. மதுரை உத்தங்கடி கலைஞர் திடலில் பிப்ரவரி 21ஆம் தேதி திமுகவின் தென்மண்டல வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பங்கேற்கும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் தென் மாநாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு குடிநீர், இருக்கை, உணவு என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும், மாநாட்டில் பங்கேற்க உள்ள முகவர்கள் வருவதற்காக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் வருவதற்கு 4 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 1,98,000 வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்று தெரிவித்த அவர், மாநாட்டில் பங்கேற்க உள்ள அனைவருக்கும் அசைவ உணவுகள் வழங்கப்பட உள்ளது என்று கூறினார். கழகத்தில் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்கள், தேனியில் இருக்கக்கூடிய 10 மாவட்டம், மொத்தம் 58 தொகுதியில் இருந்து ஏறத்தாழ 1,90,000 பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளை தினம் காலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே காலையிலே கலந்து கொண்டு மாலையிலே இந்த நிகழ்வுக்கு வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் முகவர்கள் வர்றதுக்கு அவர்களுக்கு 4 வழி பாதை இருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். அந்த யூஆர் கோடு பிரகாரம் அதில் இருக்கிறவங்களை மட்டும்தான் செக் பண்ணி உள்ளே அனுமதிப்பாங்க. இந்த யூஆர் கோடு இருக்கிறவங்க, அந்த PLA to PLC PDA இருக்கிறவங்களுக்கான அந்த அடையாள கார்டு டேக் கொடுத்துட்றோம். அதை காமிச்சு அதை ஓகே பண்ணால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடையும் வர்றவங்களுக்கு நம்ம மதுரையினுடைய எப்போ இருக்கிறோமோ அந்த மதுரையிலோட அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் வேறு நம்ம மேலே கழகத்திட்ட தான் சாப்பாடு முழுமையாக வச்சிருக்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுறோம்.